ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, அத பத்தி நெறைய வீடியோஸ் நான் போடுறேன். அரிசி, கோதுமை இந்த மாதிரி சாப்பிட்டா தானே வெயிட் போடுது. கம்பு தோசை, ராகி தோசை இந்த மாதிரி சிறுதானியங்கள் உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் குறையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நீங்களா யாருடா? சரி, இது எல்லாத்துலயுமே எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? சிறுதானியங்கள் சாப்பிட்டா நிஜமாவே வெயிட் குறையுமா? அப்புறம் அதுல வந்து எக்ஸ்ட்ராவா பெனிஃபிட்ஸ், அதாவது அரிசி கோதுமையை விட தாது பொருட்கள், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கா? அது கிடைக்கிற மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடுறோமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் தேட போறோம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு ஹார்மோன் இருக்கு. அத பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்நேரம் நீங்களே வாய் விட்டு சொல்லியிருப்பீங்க. இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோனோட அளவை சிறுதானியங்கள் சாப்பிட்டோம்னா கம்மி ஆகுமா? இதுதான் நம்மளுக்கு முக்கியமான கேள்வியா இருக்கணும். சரி, இன்னமும் நம்ம வந்து என்ன சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னே தான் யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிடாம இருந்தா, அதாவது ஃபாஸ்டிங் இருந்தா நம்மளோட இன்சுலின் குறையும். சரி, ஓகே. சாப்பிடுற நேரத்துல இந்த மாதிரி சிறுதானியங்களை சாப்பிடலாமா அப்படின்னா எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறது அதுக்குள்ளார இருக்கிற மாவுச்சத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா மாவுச்சத்து தான் இன்சுலினோட லெவலை வந்து அதிகமாக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ சிறுதானியங்கள்ல நம்மளோட அரிசி கோதுமையை விட மாவுச்சத்து கம்மியா இருந்தது அப்படின்னா அரிசி கோதுமையை விட சிறுதானியங்கள்ல இன்சுலின் லெவல் கம்மியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா எல்லா வகையான சிறுதானியங்கள் ராகி, கம்பு, சோளம், வரகரிசி, சாமை இப்படி எல்லாத்துலயுமே வந்து மாவுச்சத்தோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரிசி கோதுமைக்கு ஈக்குவலா தான் இருக்கு. எக்ஸப்ட் ஒரு விதமா நம்ம அதை சமைக்கிறோம் அப்படின்னா அதோட மாவுச்சத்தை கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு நான் கடைசியா சொல்றேன். மத்தபடி நம்ம ரெகுலரா ராகி மாவு அப்படின்னு கடையில வாங்கி அதுல ஒரு தோசை சுடுறோம், கம்பு மாவுன்னு கடையில வாங்கி ஒரு தோசை சுடுறோம் அப்படின்னா இதுல எல்லாம் வந்து நம்மளோட அரிசி கோதுமைக்கு ஈக்குவலா தான் மாவுச்சத்து இருக்கு. சோ அதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி அரிசி கோதுமைய ரொம்ப அளவா சாப்பிடணும், அதாவது ஒரு நாளைக்கே ஒரு தோசை, 2 தோசை இல்ல கொஞ்சமா சாதம் இப்படி சாப்பிடணும்னு நான் சொல்றேனோ அதே மாதிரிதான் நீங்க ராகி, கம்பு தோசை இதையும் நீங்க ட்ரீட் பண்ணணும். ராகி தோசை தானே அப்படின்னு ஒரு 4, 5 தோசை சாப்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதுல உள்ள மாவுச்சத்து ஜாஸ்தி ஆகும். மாவுச்சத்து ஜாஸ்தியானா இன்சுலினோட லெவல் அதிகமாகும். அப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வெயிட் குறையாது. ராகி தோசை, கம்பு தோசையிலே இந்த பிரச்சனை அப்படின்னா நம்மளோட ராகி பிஸ்கட் முறுக்குக்கு வருவோம். ராகி பிஸ்கட், கம்பு பிஸ்கட் இப்படி என்னதான் பிஸ்கட்னாலும் அதை வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்காக செயற்கை கொழுப்புகள் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற செயற்கை கொழுப்புகள் நம்ம உடம்புல காயங்கள் தான் ஏற்படுத்தும். வெளியில தெரியுற மாதிரி இல்ல, உள்ளுக்குள்ளார இருக்கிற ரத்த நாளங்கள், அந்த ரத்த குழாய்கள்ல வந்து காயங்கள் ஏற்படுத்தி பின்னாடி நமக்கு வந்து ரத்த குழாயில அடைப்பு இந்த மாதிரி ஏற்படுத்தும். சோ ரெகுலரா நம்ம அந்த மாதிரி பிஸ்கட் ராகி நல்லது இல்லைன்னு சொல்லி ராகி பிஸ்கட் சாப்பிடுறது, கடையில ராகி முறுக்கு இந்த மாதிரி எல்லாம் கடையில நம்ம வாங்குறோம் அப்படின்னாலே செயற்கை கொழுப்புகள், டிரான்ஸ்பேட் இது வந்து நிறைய சேர்த்திருப்பாங்க. நான் வந்து உங்களை கொழுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே நேச்சுரல் ஃபேட்ஸ். பொரிச்ச உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருந்ததுன்னா வீட்டுல தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணி வீட்லயே நீங்க பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை. சோ என்னதான் ராகியா இருந்தாலும் கம்பா இருந்தாலும் முறுக்கு பிஸ்கட் வேண்டவே வேண்டாம். ஆக மொத்தம் நீங்க ராகி தோசை, கம்பு தோசை இப்படி சாப்பிட்டாலும் அளவோட தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறி நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலயும் அரிசி கோதுமைக்கு ஈக்குவலா மாவுச்சத்து இருக்கிறதுனால நிச்சயமா நம்மளுக்கு வெயிட் குறையாது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு சுகர் லெவலும் குறையாது. சரிங்க மேடம், அதுல வந்து எக்ஸ்ட்ராவா கால்சியம் இருக்கு, ராகில எல்லாம் வந்து கால்சியம் இருக்கு, கம்புல இரும்பு சத்து இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே அதுக்காக நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னா தானியங்கள் எல்லாத்துலயுமே உமி அப்படின்னு வந்து அதுல ஒரு அவுட்டர் கோட் இருக்கும். சோ அந்த உமிய நீக்கி சமைச்சோம் அப்படின்னாதான் அதுல உள்ள கால்சியம், இரும்பு சத்து இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இந்த உமியில வந்து ஃபைபர், நார்ச்சத்து நிறைய இருக்கு. உமியை நீக்கினதுக்கு அப்புறம் நார்ச்சத்தையும் குறைச்சிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த சிறுதானியங்கள் சுகர் லெவலை ரொம்ப ஹை பண்ணிடும். சுகர் லெவல் ரொம்ப ஹை ஆனிச்சுன்னா இன்சுலினும் ஹை ஆகும். சோ சுகர் பேஷண்ட்டுக்கும் அது வந்து உமியை நீக்கின இந்த ராகி, கம்பு இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. முழு ராகி, முழு கம்பு அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வரகரிசி, சாமை, குதிரவாளி, மாப்பிள சம்பா இதெல்லாம் வந்து முழுசா சோறு மாதிரி சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா ஹோல் கிரெயின்ஸா இருக்கிறதுனால நார்ச்சத்தும் சேர்ந்து வரும். சோ அது நம்ம சுகர் லெவல இம்மீடியட்டா இன்க்ரீஸ் பண்ணாது, இன்சுலினும் அதனால ஹை ஆகாது. சோ அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி அதுல உள்ள உமியை நீக்கிட்டோம், கடையில வந்து ராகி மாவு அப்படியே கம்பு மாவுன்னு உமியை நீக்கின மாவா வாங்குறோம் அப்படின்னா அதுல நார்ச்சத்தோட பலன்கள் கிடைக்காது. சோ ஒரே நேரத்துல நமக்கு நார்ச்சத்து அப்புறம் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுமே ஒருத்தருக்கு கிடைக்காது. வெயிட் லாஸுக்காக தான் நான் மெயினா சாப்பிடுறேன், எனக்கு வந்து சுகர் அதிகமா போயிடக்கூடாது அதுக்காக நான் சாப்பிடுறேன் அப்படின்னா நீங்க உமியோட அந்த நார்ச்சத்து ஃபைபரோட அப்படிதான் நம்ம முழு கிரெயின்ஸா சாப்பிடணும்.
இல்ல எனக்கு வந்து நான் குழந்தைங்களுக்கு குடுக்கணும். எனக்கு வந்து அதுல இருக்கிற இரும்பு சத்து, கால்சியம் இதுக்காக தான் நான் அத குடுக்குறேன். வெயிட் லாஸ் அவங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுல உள்ள உமிய நீக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத சமைச்சு குடுக்கலாம். ராகி தோசை, கம்பு தோசை, இல்லன்னா கம்பு கூழு அந்த மாரி ராகி, கம்புல எல்லாம் வந்து உமிய நீக்கிட்டு, மொள கட்டி, அதுக்கப்புறம் அத கூழாக்கி குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்கலாம். சோ குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நான் வெயிட் லாஸ்ன்னு எய்ம் பண்ணல. சத்துக்காக குடுக்குறேன். ஒரு வெரைட்டியான சத்துக்காக நான் குடுக்குறேன் அப்படின்னா, அதுவுமே அவங்களுக்கு நீங்க பிஸ்கட், முறுக்கு அந்த மாரி குடுத்தீங்கன்னா, செயற்கை கொழுப்புகள் அதிகமாகி அவங்க உடம்புக்குமே அது நல்லது கிடையாது. கடைசியா நான் சொல்ற அந்த டெக்னிக் வந்து இதுதான். சோ உமிய நீக்காம ராகி அதுல வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நம்மளுக்கு மாவுச்சத்தோட அளவை குறைக்க முடியும். வெயிட் லாஸுக்கு ராகி யூஸ் பண்றவங்க முழு கிரெயினா, ஹோல் கிரெயினா உமி நீக்காம அப்படியே அதை அரைச்சு மாவு பண்ணி தோசை அப்படி இல்லைன்னா கூழ் அந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். அதுல பாதிக்கு பாதி மாவுச்சத்து குறையும். ஆனா அதுலயுமே 0 மாவுச்சத்து அப்படின்லாம் கிடையாது. பாதி குறையும் அவ்வளவுதான். பாதி குறைஞ்சாலே நம்மளுக்கு நல்லதுதான் இல்லையா? அப்பப்ப இந்த மாதிரி வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி இந்த ராகி தோசை எனக்கு பிடிக்கும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா உமி நீக்காம முழு தானியமா அப்படியே அரைச்சு சாப்பிடுங்க. சரி, வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாவுச்சத்து சாப்பிடலாம் அப்படின்னு இதுலயே போட்டி போட்டு யோசிக்காம என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வெயிட் லாஸுக்கு அப்படின்னா முதல்ல என்ன புரோட்டீன் சாப்பிடலாம், என்ன நேச்சுரல் ஃபேட் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த மாவுச்சத்தெல்லாம் வந்து சைட்ல இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷா தான் இருக்கணும். ஸோ மெயின் என்னது? ஃபர்ஸ்ட் புரோட்டீன், அப்புறம் உங்களோட நேச்சுரல் ஃபேட்ஸ், அப்புறம் உங்களோட இந்த மாவுச்சத்துகள். இதுல நீங்க கடைசியா மாவுச்சத்தை கொண்டு வரும்போது கொஞ்சமா ராகி, கம்பு, வரகரிசி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா மெயின் ஹீரோ யாரு? புரோட்டீனும் நேச்சுரல் ஃபேட்ஸும் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.